பையன் டைலர் கடந்த 13 வருஷமா இதே ஜெயில் கம்பிகளுக்கு பின்னாடி தான் தன்னோட வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கான். இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டும் தான் இருக்கு. இவன் எந்த வம்புத்தமும் போகாம அமைதியா இருந்தானா, ஒரு வழியா இவனை ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா விதி சும்மாவா இருக்கும்? இவனுக்குன்னு பார்த்து ஒரு புது செல்மேட்ட உள்ளேயும் கொண்டு வராங்க. அந்த ஆளு வந்த மொத நாளே இன்னொரு கைதியோட மூஞ்ச சும்மா பிளேடால கிழிச்சு தொங்க விட்டுடுறான். மொரட்டு சைக்கோ போல அவன் வேற இந்த ரூமுக்கு வந்துட்டான். இதனால டைலர் என்ன ஆக போகுதுன்னு சொல்லி ரொம்பவுமே பயந்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல ஜெயில இருந்த லேடி டாக்டர் டைலரை கூப்பிட்டு இந்த எவால்வேஷன் ஃபார்மை ஒழுங்கா ஃபில் பண்ணி கொடுத்தா நீ பரோல்ல சீக்கிரமா வெளில போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுல இருந்த ஒரு குறிப்பிட்ட கேள்வி இவனை அப்படியே ஷாக் ஆக வைக்குது. வெளியில போனதுக்கு அப்புறம் உன்னை தாங்கி பிடிக்கிறது உனக்குன்னு சொந்தக்காரங்களோ இல்ல நண்பர்களோ இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அந்த கேள்வி கேட்டிருந்தது. இத பார்த்ததுமே அவனுக்கு ஷாக் ஆகி என்ன பதில் சொல்றதுனே தெரியல. உண்மையிலே டைலருக்கு வெளியில யாருமே இல்ல. இத புரிஞ்சுட்ட இந்த சைக்கோ செல்மே டைலரை வம்புக்கு இழுக்கிறான். நீ வெளியில போய் என்னடா பண்ண போற, இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்லி இவனோட ஃபார்மையும் கிழிச்சு போட்டுடுறான். பொறுத்தது போதும் அப்படின்னு நினைச்ச இவனும் தன்னோட 13 வருஷ ஆத்திரத்தை மொத்தமா காட்டி அந்த சைக்கோவை அடிச்சு துவம்சமும் பண்றான். அடிதடி நடந்ததால இவனோட ரிலீஸும் கேன்சல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த சைக்கோ கைதி ஜெயில இருக்கிற எல்லாரையும் கொன்னுட்டு தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்த ஒரு பயங்கரவாதி. அவனை அடிச்சு அடக்குனதுக்காக ஜெயில் நிர்வாகம் நம்ம டைலரை ஒரு ஹீரோவை பார்க்க ஆரம்பிக்குது. கடைசியில டைலரோட வீரத்தை பாராட்டி கவர்மெண்ட் அவனுக்கு முழு விடுதலையும் கொடுக்குது. சொந்தக்காரங்க யாரும் இல்லாம ஜெயிலுக்குள்ள போனவன் இப்போ ஒட்டுமொத்த ஜெயில் கைதிகளோட கைத்தத்தலோட வெளியில வரான். இந்த கதையில வர டைலர் மாதிரி வாழ்க்கையில நமக்குன்னு சப்போர்ட் பண்ண சொந்தக்காரங்களோ இல்ல நண்பர்களோ யாரோ இல்லன்னு என்னைக்குமே நம்ம கவலைப்படக்கூடாது. நாம அமைதியா இருக்கிறது நம்மளோட பயம் கிடையாது. நமக்கான பாதைய நாம தான் உருவாக்கணுமே தவிர நமக்காக யாருமே வரமாட்டாங்க. தனிமையா இருக்கோன்னு நினைக்காம உங்களை நீங்களே செதுக்கிக்கோங்க. வெற்றி தானா கண்டிப்பா உங்களை தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.